ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தியோடலைட். இப்போ நீங்கள் சர்வே லேப்லலாம் தியோடலைட் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம நிறையா பண்ணியிருப்போம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஒரு டேர்மையும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஆக்சிஸ். வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னது? நம்ம தியோடலைட் இருக்கும், இந்த மாதிரி இருக்குல்ல, தியோடலைட் இப்படி இருக்குமா? இதில் இருக்கிற இது ஹரிசாண்டல் பிளேனில் இருந்துச்சுன்னா, ஹரிசாண்டல் பிளேனில் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுதுன்னா அதுதான் நம்ம வெர்டிக்கல் ஆக்சிஸ்னு சொல்கிறோம். வெர்டிக்கல் ஆக்சிஸ்ன்றது இது அது ஹரிசாண்டல் பிளேனில் ரொட்டேட் ஆகுது. அப்படி ஆகும்போது அதை நம்ம வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்குல்ல, இதில் டெலஸ்கோப் இந்த மாதிரி இருக்கும். டெலஸ்கோப்பில் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. டெலஸ்கோப் அந்த ஹரிசாண்டல் ரொட்டேஷனை தான் நம்ம வெர்டிக்கல் ஆக்சிஸ்னு சொல்கிறோம். அப்போ ஹரிசாண்டல் ஆக்சிஸ்னால் என்னது? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் டிரான்சிஸ்ட் ஆக்சிஸ், ட்ரியானியன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆப்ஷனில் எப்படி வேணால் கொடுப்பாங்க. ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ன்றது அதே மாதிரி தான் அந்த டெலஸ்கோப்பை நம்ம வெர்டிக்கல் பிளேனில் நம்ம சுற்றும் போது, ரொட்டேட் பண்ணும்போது அதை நம்ம ஹரிசாண்டல் ஆக்சிஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? தட் இஸ் எப்படின்னா, அந்த டெலஸ்கோப்பை இந்த மாதிரி வெர்டிக்கல் பிளேனில் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். லைன் ஆஃப் காலிமேஷன் ஷுட் பி பெர்பெண்டிகுலர் டு தி ஹரிசாண்டல் ஆக்சிஸ். இது என்னென்னா, டெலஸ்கோப் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த டெலஸ்கோப்பில் லைன் ஆஃப் கிராஸ் செக்ஷன் கிராஸ் ஹேர்ஸ் இருக்குமா? ஒரு வெர்டிக்கல் பிளேனும் ஹரிசாண்டல் லைனும் சேர்ந்து ஒரு கிராஸ் ஹேர் இருக்கும். இங்கேருந்து தான் நம்ம பார்ப்போம். இங்கேருந்து பார்த்துட்டு இதுக்கு நடுவில் உள்ள இந்த போர்ஷனை வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்டவே கரெக்டாக ஒரு லைனுக்கு கொண்டு வந்து பார்ப்போம். இங்கே ரேஞ்சிங் ராட் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் ஹரிசாண்டலாக இருக்கா? இந்த லைன் ஆஃப் காலிமேஷன்றது இந்த இமேஜினரி லைன் தான் லைன் ஆஃப் காலிமேஷன். இது ஒரு ஹரிசாண்டல் லைன். நமக்கு வெர்டிக்கல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? வெர்டிக்கல் பிளேன்னா தான் வெர்டிக்கலாக இருக்கும். வெர்டிக்கல் பிளேனுன்றது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஹரிசாண்டல் பிளேனுன்றது தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். ஓகேவா? அப்போது லைன் ஆஃப் காலிமேஷன்றது இந்த கிராஸ் ஹேர்லேருந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலராக தானே ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து லைன் ஆஃப் காலிமேஷன். லைன் ஆஃப் காலிமேஷன்றது இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான். அந்த டெலஸ்கோப்பில் கிராஸ் ஹேர் இருக்குது. அந்த கிராஸ் ஹேர்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கிற அந்த இமேஜினரி லைன், இந்த லைன் நமக்கு தெரியாது, நம்மளாவே இமேஜின் பண்ணிட்டு தான் பார்ப்போம். அந்த ஆப்ஜெக்டை இதோட சென்டரில் வச்சு நம்ம பார்க்குறோம். அந்த இமேஜினரி லைன் தான் லைன் ஆஃப் காலிமேஷன்னு சொல்லலாம், லைன் ஆஃப் சைட்னு சொல்லலாம். இட் இஸ் அன் இமேஜினரி லைன் பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் கிராஸ் ஹேர்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கும் அந்த நம்ம ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அந்த இமேஜினரி லைன் தான் லைன் ஆஃப் காலிமேஷன். இப்போது ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப். ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப்னால் ஒன்றுமே கிடையாது, டெலஸ்கோப்பை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போது டெலஸ்கோப் இந்த மாதிரி இருக்கும்ல, இதில் இருக்கிற இமேஜினரி லைன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஆப்ஜெக்டை பார்க்குறது லைன் ஆஃப் காலிமேஷன். ஆனால் இந்த லைனில் இருந்து சென்டர் ஆஃப் த ஐ கிளாஸ், இதுதான் சென்டர் ஆஃப் த ஐ கிளாஸ், அதிலிருந்து சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிளாஸை பார்க்குற இந்த இமேஜினரி லைன் தான் ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப். அடுத்து ஸ்விங்கிங். ஸ்விங்கிங்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஹரிசாண்டல் பிளேனில் டெலஸ்கோப்பை ரொட்டேட் பண்ணுறீங்க, டேர்ன் பண்ணுறீங்க. அப்படி டேர்ன் பண்ணுறது தான் நம்ம கிளாக் வைஸ்லேயும் டேர்ன் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் டேர்ன் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்விங்கிங். இப்போது ரைட் ஸ்விங்கிங் அப்படின்றது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறது. லெஃப்ட் ஸ்விங்கிங்ன்றது ஆன்டி கிளாக் வைஸில். நீங்கள் இமேஜின் பண்ணால் உங்களுக்கே தெரியும். லெஃப்ட் சைடில் இப்படி சுற்றுறோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸு. ரைட் சைடில் டெலஸ்கோப் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கா, இதை நீங்கள் ரைட் சைடு வழியாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு வரீங்க. ஹரிசாண்டல் பிளேன்லன்னா அது கிளாக் வைஸ் தானே.
அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருந்து வரீங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ். அதை தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஃபேவரபுளான ஸ்விங்கிங் என்னன்னா நமக்கு ரைட் சைடு தான். ஏன்னா இப்படி இருக்குது டெலஸ்கோப்பு, இதை வந்து ரைட் சைடுனா கிளாக் வைஸு. மோஸ்ட்லி நம்ம கிளாக் வைஸ் தானே அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எடுப்போம். இப்போ ஸ்விங்கிங்கோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்குது. அடுத்து டிரான்சிஸ்டிங் அப்படின்றது வந்து அதுக்கு இன்னொரு 2 பேர், ரிவர்சிங்னு சொல்லலாம், ப்ளங்கிங்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆப்ஷனில் நம்ம வந்து டெலஸ்கோப்பு வெர்டிக்கல் பிளேனில் சுற்றுறோம், அதுக்கு என்ன நேம் அப்படின்னு கொடுத்துட்டு டிரான்சிஸ்டிங், ரிவர்சிங், ப்ளக்கிங், ஆல் ஆஃப் த அபோன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆல் ஆஃப் த அபோ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ நம்ம இது 3 நேமும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டர்னிங் டெலஸ்கோப் வெர்டிக்கல் பிளேன். அதுதான் அங்கே வந்து நம்ம ஹரிசாண்டல் பிளேனில் வந்து ரொட்டேட் பண்ணோன்னா அது ஸ்விங்கிங். இதுவே வெர்டிக்கல் பிளேனில் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம்னா அது வந்து டிரான்சிஸ்டிங்கோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 0 டிகிரியிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு டெலஸ்கோப் இந்த இது இருக்கா, இதில் டெலஸ்கோப் இங்கே இருக்கும் நடுவில் சென்டரில். இதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்டிக்கல் பிளேன் இருக்கும்ல, அந்த வெர்டிக்கல் சர்க்கிள் இருக்கும். இங்கே வந்து பபுள் டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து உங்கள் ஃபேஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குன்னா நம்ம தான் அப்சர்வருக்கு லெஃப்ட் சைடில் அந்த வெர்டிக்கல் சர்க்கிள் இருக்குன்னா அது வந்து ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன். அதுவே ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷன்னா நம்மளோட ஃபேஸுக்கு ரைட் சைடில் அந்த வெர்டிக்கல் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷன். இதில் எது நமக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுளான ஒரு அப்சர்வேஷன்னா ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன் தான். மோஸ்ட்லி நம்ம அப்படி தான் எடுப்போம். ஃபேஸ் லெஃப்டில் வந்து நமக்கு அந்த வெர்டிக்கல் சர்க்கிளை வச்சுட்டு நம்ம எடுப்போம். சேஞ்சிங் ஃபேஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த வெர்டிக்கல் சர்க்கிளை நம்ம ரைட் சைடுக்கு கொண்டு வரணும் அப்சர்வர். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டெலஸ்கோப் இந்த மாதிரி இருக்கும்ல, அது அந்த பக்கம் பார்த்துட்ருக்கிற டெலஸ்கோப்பை ஃபஸ்ட்டு இந்த சைடை, இந்த கிராஸ் ஹேர் இருக்கிற சைடை உங்கள் பக்கம் இப்படி திருப்பிட்டு அதை அப்படியே நீங்கள் ஒரு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி இந்த சைட்லேருந்து அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் லெஃப்டாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் ரைட்டாக மாறிடும். அதுதான் சேஞ்சிங் ஃபேஸ். அதான் லெஃப்டில் இருந்துச்சுன்னா ரைட்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட், இந்த மாதிரி மாற்றிக்கலாம். டெலஸ்கோப் நார்மல்னால் அந்த வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷனாக, அதை தான் வந்து டெலஸ்கோப் நார்மல்னு சொல்கிறாங்க. டெலஸ்கோப் இன்வெர்ட்டட்னால் அந்த வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும், அப்சர்வருக்கு ரைட் சைடில் இருக்கிறத டெலஸ்கோப் நார்மல் இன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இது வந்து டெலஸ்கோபிக் நார்மல். இது ஏன்னா நார்மலான கண்டிஷன் எல்லோரும் பண்ணுற ஒரு மெத்தடு. ஃபேஸ் ரைட்டு அப்படின்றது வந்து டெலஸ்கோப் இன்வெர்ட்டட். அடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் ஆங்கிள். நம்ம ஹரிசாண்டல் ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம், மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டேஷன், மெத்தட் ஆஃப் ரீடேட்ரேஷன். இதில் எது ரொம்ப அதிகமாக கேட்பாங்கன்னா இதில் எது நம்ம எலிமினேட் பண்ணுறோம் அந்த மாதிரி கேட்பாங்க. அது என்ன மெத்தடில் என்ன எலிமினேட் பண்ணுறோம். மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நம்ம அக்யூரேசியாக நமக்கு மெஷர்மெண்ட் வேணுன்ற பட்சத்தில் நம்ம இந்த ரிப்பிட்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதோட அட்வான்டேஜ் வந்து எரர்ஸ் டியூ டு இன்அக்யூரேட் கிராஜுவேஷன் கேன் பி எலிமினேட்டட். இப்போது நம்ம மெஷர் பண்ணிகிட்டு இருக்கும் போது இன்அக்யூரேட் கிராஜுவேஷன் வரும், அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் LOCனா லைன் ஆஃப் காலிமேஷன் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். நம்ம ஹரிசாண்டல் ஆக்சிஸையும் அந்த லைன் ஆஃப் காலிமேஷனையும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறத எலிமினேட் பண்ணுது. எரர் டியூ டு வெர்னியர் ஸ்கேல் கேன் பி எலிமினேட்டட். நமக்கு வெர்னியர் ஸ்கேல்னால் வர எரரை எலிமினேட் பண்ணுது. இப்போது 3 ரீடிங் அதோட ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க. 3 ரீடிங் டேக்கன் லெஃப்ட் ஃபேஸ் அண்டு 3 ரீடிங் டேக்கன் ரைட் ஃபேஸ். நம்ம படித்தோம்ல முன்னாடி லெஃப்ட் ஃபேஸ் அப்சர்வேஷன், ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷன்னு, அது 3 ரீடிங் வந்து எடுத்துப்பாங்க. டேக்கிங் ஆவரேஜ், இதை எடுத்ததுக்கப்புறம் 2த்துலேயும் சேர்த்து ஆவரேஜ் எடுக்கிறாங்க.
அதுதான் வந்து ரிப்பிட்டேஷன். இப்போ மெத்தட் ஆஃப் ரீஇட்ரேஷன் அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸில் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், ட்ராவர்ஸில் வந்து ஓப்பன் ட்ராவர்ஸும் இருக்கும். ஓப்பன் ட்ராவர்ஸ்னால் இந்த மாதிரி ஓப்பனில் ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடிக்க மாட்டாங்க, வேறு இடத்துல முடிப்பாங்க. அப்போ இது ஓப்பன் ட்ராவர்ஸ். க்ளோஸ்டுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பி, சி, டி திரும்ப ஏழையே போய் முடிச்சுடுவாங்க. இதுதான் வந்து க்ளோஸ்ட் ட்ராவர்ஸ். இது வந்து இன்க்ளூடட் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி இன்க்ளூடட் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த பக்கம் எடுத்து வேல்யூ போட்டாலும் நமக்கு டோட்டல் ஆங்கிள் வந்து 360 வந்து முடியணும். இப்போ மைனர் மெஷர்மெண்ட் யூஸிங் தியோடலைட். இதில் மேக்னெட்டிக் பியரிங். மேக்னெட்டிக் பியரிங் வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்? நமக்கே தெரியும், ரஃப் காம்பஸை யூஸ் பண்ணி நார்த்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுட்டு கண்டுபிடிப்போம் மேக்னெட்டிக் பியரிங். இட் இஸ் அட்டாச்டு டு தி தியோடலைட் ஃபார் மெஷரிங் ஆங்கிள். இந்த இதை வந்து நமக்கு தியோடலைட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ஆங்கிள்ன்றது வந்து இந்த மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பியில் நின்றுப்பாங்க. பியிலேருந்து அப்சர்வர் வந்து ப்ரொசீடிங், இதுதான் ப்ரொசீடிங் லைன், இங்கே வந்து ரேஞ்சிங் ராடை வச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த டெலஸ்கோப் வந்து இந்த பக்கம் பார்த்துருக்குமா, அந்த டெலஸ்கோப் அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வராங்க. ரொட்டேட் பண்ணி, அதாவது ஸ்விங்கிங் பண்ணி கொண்டு வந்துட்டு, அப்போ இது வந்து சக்சீடிங் லைன். இந்த சைடு வர லைன் சக்சீடிங் லைன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த லைன் வந்து ப்ரிசீடிங் லைன். சக்ஸசிவ் லைன் வந்து சிக்கு வந்து கொண்டு வராங்க. சியில் இங்கே இருக்கிற ரேஞ்சிங் ராடை பார்த்ததுக்கப்புறம் அந்த டெலஸ்கோப்பை அப்படியே இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்விங்கிங் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்போ இந்த பக்கம் நமக்கு கிடச்சிருமா டெலஸ்கோப்பு, இங்கே பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த டியில் இருக்கிற ஒரு ரேஞ்சிங் ராடை பார்ப்பாங்க. அப்போ நமக்கு எத்தனை ஆங்கிள் கிடைக்கும்? இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்குமா? அதான் டைரக்ட் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மெஷர்டு கிளாக்வைஸ் ஃப்ரம் அ ப்ரெசீடிங் லைன் டு தி ஃபாலோவிங் லைன். கிளாக்வைஸில் பண்ணுறாங்க, ப்ரெசீடிங் லைன்லேருந்து ஃபாலோவிங் லைனுக்கு. இந்த டைரக்ட் ஆங்கிளோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்குது. டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இதில் வந்து ரொம்ப ரொம்ப எது இம்பார்ட்டன்ட்னா 0லேருந்து 180 டிகிரி, இங்கே வந்து 0லேருந்து 360 டிகிரி. இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் ஆங்கிள்னால் 0லேருந்து 360 டிகிரி. டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னால் 0லேருந்து 180 டிகிரி, அதோட ரேஞ்சு. இதோட டெஃபினிஷன் வந்து த ஆங்கிள் விச் a survey line makes the prolongation of the preceding line. இந்த சர்வே லைன் வந்து ப்ரொலாங்கேஷன் மேக் பண்ணுது, அதுதான் வந்து இதோட டெஃபினிஷன். ஐங்கிறது இன்டர்செக்ஷன் ஆங்கிள். இது எங்கே இருக்கும்னா இன்டர்செக்ஷன் இந்த இடத்துல வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான், பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஏல உள்ள ரேஞ்சிங் ராடை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதை அப்படியே இங்கே ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு தடவை பார்ப்பாங்க. ரொட்டேட் பண்ணால் அந்த டெலஸ்கோப் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வந்துடுமா, ஸோ இங்கே பார்ப்பாங்க. அப்போ நமக்கு இங்கே ஆங்கிள் கிடைக்கும். இந்த இதுக்கு நடுவில் கிடைக்கிற அந்த ஆங்கிளில் தான் வந்து இன்டர்செக்ஷன் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. இன்டர்செக்ஷன் ஆங்கிள் ப்ளஸ் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180லேருந்து நம்ம இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணால் கிடச்சிரும்ல, அதான் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இது நம்ம இப்படி செக் பண்ணுறோம். சம் ஆஃப் ரைட் டிஃப்ளெக்ஷனையும் இருந்து சம் ஆஃப் லெஃப்ட் டிஃப்ளெக்ஷனை மைனஸ் பண்ணிட்டோம்னா 360 டிகிரி வரணும். அப்படி அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சேஞ்சிங் ஃபேஸுன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதுதான். அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட்டு கொண்டு வருவாங்க. டெலஸ்கோப் நார்மல் இதுவும் நம்ம பார்த்தாச்சு, டெலஸ்கோப் இன்வெர்ட்டடும் பார்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.